சிவபெருமான் ஏன் சுடுகாட்டுக்கு காவலாக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? பார்வதி தேவிக்கும் இதே கேள்வி வந்தது. ஒரு நாள் பார்வதி தேவி, இந்த பூமியில் தங்குவதற்கு எவ்வளவோ இடம் இருக்கிறது, ஏன் நீங்க சுடுகாட்டுல இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அதற்கு சிவபெருமான் என்ன சொன்னார்னா, எல்லா மனிதர்களும் இறந்த பின் வருகின்ற இடம் சுடுகாடு மட்டுமே. தான் உயிரோடு இருக்கும்போது கடவுளிடம் சென்று எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்படி கேட்கிறாங்களே தவிர உண்மையான அன்புடன் யாரும் வேண்டுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. இறந்த பிறகு தனது உறவினர்கள் நினைத்து சிறிது காலம்தான் கவலைப்படுகிறார்கள். ஆனால் பிறகு அந்த நபர் சேர்த்து வைத்த சொத்து சுகங்களை தேடி போய்விடுவார்கள். அப்போதான் அந்த ஆன்மா உணர்ந்து கொள்ளும், நாம் வாழும்போது சொத்து சுகங்களை தேடி காலத்தை வீணடித்து விட்டோம் என்று. மோட்சத்துக்கு தேவையான புண்ணிய பலனை சேர்க்காமலேயே இறந்து விட்டோம் அப்படின்று அந்த ஆன்மா உணரும். அந்த ஆன்மா அழுது கொண்டு தனியாக நிற்கும். ஆனால் நான் அந்த ஆன்மாவை தனியாக இருக்க மாட்டேன். மயான பூமியிலே அந்த ஆன்மாவுக்கு துணையாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் நான் தந்தையாவேன். அதனால் காயமடைந்து வலியால் துடிக்கும் ஆன்மாவை என்னை அடைய உதவியாக இருக்கும். அதனால் மயானத்தில் சிக்கி தவிக்கும் ஆன்மாவுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. சிவபெருமானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்றால் ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு.